கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, இரகசியமாக நாம் செய்யும் தவறுகளிலிருந்து தவிர்த்து கொள்வோம். எம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்வோம். இரகசியமாக நாம் செய்யக்கூடிய தவறுகளினுடைய பிரதிபலன்தான் எமது பிள்ளைகளின் மூலம் அல்லாஹ் வெளியாக்குகிறான். கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்யும் தவறுகள், மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்யும் தவறுகள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்கள் சேர்ந்து இரகசியமாக செய்யக்கூடிய தவறுகள், அல்லாஹு தாலா அவைகளினுடைய பிரதிபலனாக குழந்தைகளின் மூலமே அல்லாஹ் சோதிக்குகிறான். நாம் செய்யக்கூடிய இரகசியங்களின் வெளிப்பாடுதான் எமது குழந்தைகளாக இருக்கின்றன. ஹதீஸில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லினார்கள், அல் வலது ஃபி சிர்ரி அபீஹி, பிள்ளைகள் என்பது பெற்றோர்களினுடைய இரகசியம் என்பதாக. வெளிநாட்டில் செய்யக்கூடிய மனைவிக்கு தெரியாமல், குழந்தைகளுக்கு தெரியாமல், நண்பர்களுக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல், நாட்டுக்கு தெரியாமல் நாம் செய்யக்கூடிய தவறுகள் 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் என்று மனைவியை பிரிந்து, 3 வருடம், 4 வருடம் என்று பிரிந்து அங்கே வேறு தொடர்புகளுடன் நாம் இருக்கும் போது அந்த தொடர்பினுடைய அந்த இரகசியத்தினுடைய வெளிப்பாடை அல்லாஹ் எமது பிள்ளைகளின் மூலம் வெளியாக்குகிறான். எமது பிள்ளைகள் இதே போன்று நாளை ஒரு நாள் இந்த தவறுகள் பகிரங்கமாக அல்லாஹு தாலா அந்த பிள்ளைகளின் மூலம் செய்விப்பான். எனவே பெற்றோர்களே, இரகசியமான பாவங்களிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்து கொள்வோம். எம்முடைய இரகசியங்களினுடைய வெளிப்பாடுதான் எம்முடைய குழந்தைகள். நாம் இரகசியமாக பாவங்கள் செய்யும் போது அந்த பாவத்தினுடைய வெளிப்பாட்டை, பிரதிபலனை எமது குழந்தைகளின் மூலம் நிச்சயமாக அல்லாஹு தாலா வெளியாக்குவே தீருவான். அல்லாஹு தாலா முன்மாதிரியான பெற்றோர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.